மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், கோமல், திருவாலங்காடு, மணல்மேடு, நீடூர், வில்லியநல்லூர், தர்மபுரம், செம்பனார்கோவில், ஆக்கூர், சங்கரன் பந்தல், திருக்கடையூர், பொறையார், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா, வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் அகிலா. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கனமழையானது பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் சாரல் மழையாக தொடங்கி மிதமான மழை விட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில இன்று நள்ளிரவு தொடங்கிய கனமழை தற்போது வேகமாக பெய்து வருகிறது. இன்று காலை 10 மணி நிலவரப்படி மயிலாடுதுறையில் 98.7 மில்லிமீட்டரும், மணல்மேட்டில் 78 மில்லிமீட்டரும், சீர்காழியில் 68 மில்லிமீட்டரும், கொள்ளிடத்தில் 43, தரங்கம்பாடியில் 74 மில்லிமீட்டரும் மழையானது பதிவாகி உள்ளது. செம்மனார் கோவிலில் 91 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில கனமழையின் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வானம் மேகமூட்டம் இருந்து வந்த நிலையில தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமானது கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, குத்தாலம், கோமல், திருவாலங்காடு, மணல்மேடு, நீடூர், வில்லியநல்லூர், தருமபுரம், சந்திரபாடி, செம்மனார் கோவில், ஆக்கூர், மங்கநல்லூர், பெரம்பூர், சங்கரமண்டல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. இந்த கனமழையினால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மழை விட்டு பெய்து வருவது இந்த வேலைக்கு செல்வோர் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அகிலா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.